தயவு செஞ்சு மனசை எப்படியாவது நீங்க தான் காப்பாத்தணும். அவனுக்கு ஏதாவது ஆச்சுன்னா ராதிகா சும்மா இருக்க மாட்டா. அவன் இப்படி பைத்தியக்காரத்தனமா பண்றதெல்லாம் அந்த குழந்தைய பாதிச்சிடக்கூடாது இல்லையா? அப்புறம் ராதிகாவுக்கு இப்ப நடந்துட்டு இருக்க எந்த விஷயமும் தெரியவே கூடாது. ஏன்னா ஒருவேளை யுவன் மானச என்ன பண்ணான்னு தெரிஞ்சதுன்னா ராதிகா யுவன் கிட்ட எப்படி ரியாக்ட் பண்ணுவானே தெரியலையே. நினைச்சாவே எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. மானச எப்படியாவது காப்பாத்துங்க. மானச யுவன் அங்கிள் என்ன பண்ணாங்க ஆண்டி? சொல்லுங்க ஆண்டி, நீங்க ஏன் அந்த மாதிரி சொன்னீங்க? ராதிகா ஆண்டிக்கு உண்மை தெரிஞ்சதுன்னா அப்புறம் அவ்வளவுதான், ரொம்ப பெரிய பிரச்சனை ஆயிடும் சொன்னீங்களே. அது ஆக்சுவலி நான் என்ன சொல்ல வந்தேன்னா, யுவன் மானஸ் மேல அவன் உயிரையே வச்சிருக்கான். அதனால அவன் என்ன கேட்டாலும் இவன் செஞ்சு கொடுக்கறான். அதான் அந்த காரணத்தினாலதான் அவன் கொஞ்சம் கேர்லெஸ்ஸா இருக்கான். நீயே பார்த்தல, இவ்ளோ கேர்லெஸ்ஸா இருந்ததுனாலதான் இவ்ளோ பெரிய விஷயமே நடந்திருக்கு. ராதிகாக்கு இந்த விஷயம் தெரிஞ்சதுன்னா அதுக்கப்புறம் ரொம்ப கோவப்படுவாள்ல. இல்ல, நீங்க வேற ஏதோ சொல்லிட்டு இருந்தீங்க ஆண்டி. நான் போய் மானஸ்க்கு என்னாச்சுன்னு பார்த்துட்டு வரேன். ஆண்டி, எனக்கு ஏதோ தப்பா தோணுதே. ஆண்டி முதல்ல வேற ஏதோ பேசிட்டு இருந்தாங்க, ஆனா நான் உங்களை கேட்டப்போ அவங்க வேற மாதிரி பதில் சொல்றாங்க. என்கிட்ட அவங்க ஏதோ மறைக்கிறாங்கன்னு தோணுது. அது என்னன்னு கண்டுபிடிக்கணும். நீங்க நர்ஸ் கிட்ட எதுக்கு கோவப்படுறீங்க? ஆமா ராதிகா, நான் கோவப்பட்டேன். ஏன்னா எனக்கு கோவம் வருது. ஒரு ஹாஸ்பிடல் இப்படியா பண்ணுவாங்க? என் பிள்ளை என்னால பார்க்க முடியல. ஏதோ பக்கத்துலயே அட்மிட் ஆயிருக்கான். என்ன ஆச்சு ஏதாச்சும் பேசினானா இல்லையா ஒண்ணுமே தெரியல. எப்படி நான் சும்மா இருப்பேன்? நீயே சரியானு சொல்லு. பத்ததுக்கு வழுக்க டைம் இதை வர மாட்டி விட்டுருக்கானுங்க. அட போட்டு அதுவும் தீர்ந்து போச்சு. இங்க பாரு, ஒரு சொட்டு இதுல. சரி இப்ப எடுங்கனாலும் கேட்கல, வழுக்க டைம் உட்கார வச்சிருக்காங்க. இந்த சலைன் தானா காலி ஆகல. இங்க பாரு சிஸ்டர், இங்க பாருங்க. ஓகே, ஐம் ரியலி சாரி. அது எப்படிங்க என் பிள்ளைய பார்க்க கூடாதுன்னு உங்களால தடுக்க முடியும்? சார் நீங்க புரிஞ்சுக்கதான் செய்யறேன். ஓகே யுவன், இன்னும் மானச நினைச்சு நீங்க ரொம்ப கவலைப்படுறீங்க. பட் மானஸ் கூட எல்லாரும் ஆல்ரெடி இருக்காங்க, அவனை பாத்துக்கிறாங்க. ஆனா அவனோட அப்பாவும் அவரோட ஹெல்த்தை கவனிச்சுக்கணும்ல. நீங்க ப்ளீஸ் பேனிக் ஆகாதீங்க, உங்க உடம்ப பாத்துக்கோங்க. I'm sorry மானஸ். நான் உங்க அம்மாவுக்கு பெரிய அநியாயம் பண்ணிருக்கேன். அவ சிடுசிடுன்னு இருக்கா, என் மேல ரொம்ப கோவமா இருக்கா. ஆனா நாம ரெண்டு பேரும் சேர்ந்து அவளை கண்டிப்பா சமாதானப்படுத்திடலாம். என்ன? ஹே மானஸ், அம்மாவை சமாதானப்படுத்துறதுல நீ எனக்கு உதவி பண்ணுவல்ல? ப்ளீஸ். என்னால நீ இல்லாமையே வாழ முடியாது. என்னால ராதா எல்லாமே வாழ முடியாது. ஓய் அரிசி மூட்டை, நான் இங்க எமோஷனல் ஆயிட்டு இருக்கேன். நீ பாட்டுக்கு படுத்து நிம்மதியா தூங்குற. எழுந்துருடா. இங்க பாரு, நீ இல்லாம என்னால வாழ முடியாது. அதான் இத்தனை வருஷம் இருந்துட்டோம்ல. நீ நான் இல்லாம இருந்த, நான் நீ இல்லாம இருந்த. சொல்ல போனா நீ இருக்கிற விஷயம் கூட எனக்கு தெரியாதுடா. ஆனா இப்பதான் தெரிஞ்சிருச்சுல. இனி நான் எங்கேயும் போக விட மாட்டேன், உனக்கு எதுவும் ஆக விட மாட்டேன். ஓகே? நீ ஒரு வாட்டி எழுந்து என்னை கெட்டிய கட்டி பிடிச்சுக்கோ.
எழுந்து என்ன அப்பான்னு கூப்பிடுறா ப்ளீஸ். ஓய் மானஸ், கண்ணை திறடா ப்ளீஸ். மானஸ், இங்க பாரு, உங்க அப்பா உன் கூட தான் இருக்கேன் ப்ளீஸ். மானஸ், போதும் போதும். இதே மாதிரி அப்பாவோட கையை எப்பவும் கெட்டியா பிடிச்சுக்கோ. அப்புறம் பாரு, உனக்கு நான் எதுவும் ஆக விட மாட்டேன். வாழ்க்கை முழுக்க நான் உன்னை பத்திரமா பார்த்துப்பேன்டா, சரியா? ஐ லவ் யூ மானஸ். ஐ லவ் யூ கண்ணா. அம்மா 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 அம்மா. இந்த பையனுக்கு சுயநினைவு வருது. நான் போய் டாக்டர் கிட்ட சொல்றேன். அம்மா. நான் உட்கார்றேன். நீங்க ரிலாக்ஸ் ஆகுங்க. தப்பா எடுத்துக்காத, நான் கொஞ்சம் கோவப்பட்டுட்டேன். இன்ஃபேக்ட் நீ சொல்றதும் கரெக்ட் தானே. உனக்காகவும் மானஸ்க்காகவும் என்னோட ஹெல்த்தையும் நான் நல்லபடியா பாத்துக்கணும்ல. ஒரு சில டைம்ல நான் ரொம்ப டென்ஷன் ஆயிட்டா ராதிகா. அதுக்கப்புறம் தான் தோணும் எனக்கு தான் ராதிகா இருக்காளே அப்படின்னு. நான் ஒரு உண்மையை சொல்லட்டுமா? நீ மட்டும் என்னோட லைஃப்ல இல்லைன்னு வையேன், நான் எங்க இருந்திருப்பேன், எப்படி எந்த நிலைமையில இருந்திருப்பேன்னு தெரியல. தேங்க்யூ சோ மச். இவ்வளவு பிரச்சனைக்கு நடுவில் நான் உங்ககிட்ட உட்காந்து பேசவே மறந்துட்டேன். ராதிகா மேடம், உங்க பையன் கண்ணு முழிச்சிட்டா. கண் முழிச்சிட்டானா? இந்த 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 உருண்டை மறுபடியும் எங்க லைஃப்ல வந்துட்டான். அதுக்கு தான் அந்த உருண்டையை உருட்டி விட்டு கொள்ளலான்னு பார்த்தேன். வர ஆத்திரத்துக்கு அப்படியே சார், ஏதாவது பேசுனீங்களா சார்? ஏன் உங்களுக்கு அங்க வரைக்கும் கேட்டுச்சா? ஆமா, நீங்க ஏதோ சொன்னீங்களே, அதான் கேட்டேன். ஆமாங்க, நான் சொன்னேன். ஆனா எங்க காதல் உங்களுக்கு எதுவும் பிரச்சனை இருக்கா? சும்மா சும்மா நான் ஏதாவது பேசணும்னு கேட்குறீங்க. சும்மா பேசுறதுக்கு நான் பைத்தியமா? பைத்தியக்கார ஹாஸ்பிட்டல் ஆயுது அவருக்கு இதை முதல்ல. இங்க பாருங்க, டாக்டர் பர்மிஷன் இல்ல. ஐயோ சார், நில்லுங்க, சொல்றத கேளுங்க. மானஸ். அம்மா மானஸ், அம்மா. நீ கண் முழிச்சிட்டியா மானஸ்? பேபி பேபி, உனக்கு ரொம்ப வலிக்குதாப்பா? கடவுளே கிருஷ்ணா, ரொம்ப ரொம்ப நன்றி. என் பையன் கண் முழிச்சிட்டான். இதோட இது செத்துடும், பொழைக்காதுன்னு நினைச்சா பொழைச்சுக்கிச்சு. இப்போ இதை மூஞ்சில முழிக்கணும். மறுபடியும் நான் ட்ரை இவனே ஒரு நல்ல பாசமான அப்பன ஆக்டிங் பண்ண. வணக்கம் அம்மா, வணக்கம் அப்பா. சீக்கிரமா வீட்டுக்கு போயிடலான்னு. அப்பா.
மானஸ், என் குழந்தை என் உயிர் முழிச்சிட்டான். ஓ, எப்படி இருக்க கண்ணா? ரொம்பலாம் ஒண்ணு வலிக்கல. இதுக்கெல்லாம் பயப்படக்கூடாது. இந்த மாதிரி அடிக்கடி விழுந்தாதான் எழறதுக்கு தைரியம் வரும். சரியா? நீ ஸ்ட்ராங் பாய் தானே? யுவன், அப்பா இருக்கலாம் கூட. நீங்க எதுக்கு இங்க வந்தீங்க? உங்களுக்கு ஹெல்த் சரியில்லை, நீங்க போய் ரெஸ்ட் எடுங்க முதல்ல. ராதிகா, என்னால எப்படி போக முடியும்? இங்க இருக்கிறது என் புள்ள. இத்தனை நாள் இவனை பார்க்கவே இல்லை, இவன் குரலை கேட்கவே இல்லை. இன்ஃபேக்ட் இவனை பார்த்து அடுத்த செகண்ட் எனக்கு எல்லாமே சரியாயிடுச்சு. இப்ப நான் நல்ல பர்ஃபெக்டா இருக்கேன். இவனுக்கு ஏதாவது ஆயிருந்தா என்னோட உயிரே போயிருக்கும். இவன் மேல நான் எவ்வளவு பாசம் வச்சிருக்கேன்னு தெரியும்ல. என் பிள்ளைய நான் பார்த்துக்கிட்டு இருந்தா அப்படியே சரியாயிடுவா இல்லடா கண்ணா? சீரியஸா இப்ப எவ்வளவு பெட்டரா ஃபீல் பண்ற தெரியுமா? டே கண்ணா, நீ சீக்கிரமா குணமாயிடுவடா. சரியா? டென்ஷன் ஆகாத. அப்பா அவன் கூட இருக்கல. யுவன், யுவன் ரிலாக்ஸ். எனக்கு ரொம்ப நல்லாவே தெரியும் நீங்க இருக்கும்போது மானஸ்க்கு எதுவும் ஆகாதுன்னு. நீங்க இருக்கிறதுனால தான் நானும் மனசும் சேஃபாவே இருக்கோம். நான் கடவுள் கிருஷ்ணர் கிட்ட வேண்டதெல்லாம் ஒன்னே ஒண்ணுதான். நம்மளோட இந்த அழகான ஃபேமிலி மேல யாரோட கண்ணும் பற்றக்கூடாது. கடவுளோட அருள் எப்பவும் நம்ம மேல இருக்கணும். நம்மளோட இந்த அழகான ஃபேமிலி மேல இனி எந்த திருஷ்டியும் பற்றக்கூடாது. பாத்தீங்களா அவளோட ஃபேமிலி எப்படி புகழ்ந்து தள்ளுறான்னு? எனக்கு வர ஆத்திரத்துக்கு அப்படியே. இல்ல கீர்த்தி, நீ ராதாவை எதுவும் சொல்லக்கூடாது, புரியுதா? அண்ணா நீங்களும் பாக்குறீங்கல்ல, எந்த ராதாவை 7 வருஷமா தேடிட்டு இருக்கீங்களோ, யாருக்காக நீங்க வெயிட் பண்ணிட்டு இருந்தீங்களோ, யாருக்காக நம்ம குடும்பத்தோட ஊரு விட்டு ஊரு வந்தோமோ, அவளோட மொத்த லைஃபும் மாறி போயிடுச்சு. எனக்கு இது வரைக்கும் புரியல, எப்படி ஒருத்தரால இப்படி மாற முடியும்? அப்படி இல்ல கீர்த்தி, ராதா அவளோட வாழ்க்கையில முன்னேறவும் இல்ல, அவ மாறவும் இல்ல. எனக்கு தெரியும் என் ராதாவ. இவ இப்படி பண்றால, இது எல்லாம் நாடகம் தான். இந்த மாதிரி காட்டிக்கிறா அவ. ஆனா இது எல்லாம் அவ ஏன் பண்றான்னு தான் எனக்கு புரியல. என்னைக்கு என்னோட கேள்விகளுக்கெல்லாம் பதில் கிடைக்குதோ அதுக்கப்புறம் ராதா மோகன் ஒன்னு சேர்ந்துருவோம். நீ வேணும்னா பாரு, கூடிய சீக்கிரம் ராதா நம்ம கூட சேரதான் போறா கீர்த்தி. நான் தான் சொல்றேன்ல. அண்ணா ப்ளீஸ் புரிஞ்சுக்கோங்க. போதும். எனக்கு கொஞ்ச நேரம் தனியா விடுறீங்க ப்ளீஸ். நான் எதுவும் கேட்க விரும்பல. மோகன் அண்ணன் மூட பாலாக்கிட்டிய சந்தோஷமா? கிருஷ்ண பரமாத்மா, நான் யார்கிட்ட பேசுறதுன்னு எனக்கு புரியல. யாரால எனக்கு உதவ முடியும்னு எனக்கு தெரியல. ப்ளீஸ் எனக்கு உதவி பண்ணுங்க கிருஷ்ண பரமாத்மா. ஏதாவது ஒரு வழியை காட்டுங்க ப்ளீஸ்.
கடவுளே, என் பேரு எந்த ரூம்ல இருக்கா? கடவுளே, அவன் நல்லா இருக்கணுமே. குழந்தைக்கு எவ்வளவு காயம் பட்டிருக்குன்னு தெரியல. பார்த்து நிதானமா போமா. என் கேள்விக்கெல்லாம் பதில் சொல்லக்கூடியவங்க கிடைச்சிட்டாங்க. பாட்டி, இவன் இங்க என்ன பண்றா? இவன் ராதாவை பார்த்துட்டா பெரிய பிரச்சனை ஆயிடுமே. பாட்டி, பாட்டி நீங்க எப்படி இருக்கீங்க? நான் நல்லாதான் இருக்கேன். நீங்க நீங்க இங்க என்ன பண்றீங்க? எனக்கு உடம்பு சரியில்லாம போயிடுச்சு. அதான் நான் டாக்டரை பார்த்துட்டு போலான்னு வந்தேன். அப்படியா? நல்ல வேளை நீங்க கிடைச்சிட்டீங்க. இன்ஃபேக்ட் உங்களை பார்த்தது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. பாட்டி, அன்னைக்கு நீங்க என் கேள்விக்கெல்லாம் பதில் சொல்லவே இல்லை. ப்ளீஸ் என்னைக்காவது சொல்லுங்களேன், ராதா எங்க இருக்கா? நான் தான் உங்ககிட்ட ஏற்கனவே சொல்லிட்டேன்ல, ராதாவை பத்தி பேச நான் விரும்பல. தயவு செய்து என்ன தொல்லை பண்ணாத, என்ன போக விடு. நான் ராதாவை பத்தி உனக்கு எதுவுமே சொல்ல மாட்டேன். ஆனா எனக்கு உங்ககிட்ட பேசணும் பாட்டி. எனக்கு ராதா எங்க இருக்கான்னு தெரியணும். நான் தான் முன்னாடியே சொல்லிட்டேன்ல, ராதாவை பத்தி நான் எதுவும் சொல்ல எனக்கு மாட்டேன். பதில் கிடைக்காம நான் உங்களை இங்கிருந்து போக விட மாட்டேன். வாங்க, வந்து இப்படி உட்காருங்க. மோகன், என்ன பண்ணிட்டு இருக்க? மோகன், மோகன், நிதானமா பார்த்து மெதுவா உட்காருங்க. உட்காருங்க. மோகன், நீ இப்ப என்ன பண்ற? என்ன விடு, விடுப்பா. என்னோட கேள்விக்கு நீங்க பதில் சொல்லாம நான் உங்களை போக விட மாட்டேன். வாங்க. மோகன், நான் எதுவும் சொல்ல மாட்டேன். மோகன், மோகன், நீ என்ன பண்ற? மெதுவா. நாங்க உள்ள வரலாமா? சார், நீங்க? நான் தான். உங்க பையன் கிடைச்சிட்டா இங்க தான் ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் ஆயிருக்கான்னு கேள்விப்பட்டேன். அவன் கிட்ட ஸ்டேட்மெண்ட் வாங்குறதுக்காக வந்தேன். சார், ஓகே, எனக்கு புரியுது. இது நல்ல விஷயம்தான். நீங்க உங்க கடமையை செய்றீங்க, கண்டிப்பா செய்யணும். ஆனா இப்பதான் அவன் கண்ணே முழிச்சிருக்கான். அவனால ரொம்ப ஸ்ட்ரெஸ் எடுத்துக்க முடியாது. ஸோ ஐ திங்க் நீங்க கொஞ்ச நேரம் கழிச்சோ இல்லை நாளைக்கு வந்தீங்கன்னா அவன் கொஞ்சம் நல்லா பெட்டரா ஃபீல் பண்ணுவான். இப்ப நாங்க பேசுறதுக்கு அவனால எந்த பதிலும் பேச முடியல. மிஸ்டர் யுவன், எங்களுக்கு நல்லா புரியுது. இப்பதான் உங்க மகன் அவ்வளவு பெரிய சிச்சுவேஷன்ல இருந்து வெளியே வந்திருக்கான். ஆனா இன்வெஸ்டிகேஷன் பண்றது எங்களுக்கு ரொம்ப முக்கியம். So please. சார், உங்க வேலை முக்கியம்தான். மானஸ் தம்பி, நிதானமா என் கேள்விக்கு பதில் சொல்லு. கிளாஸ் ரூம்ல நீ எப்படி லாக் ஆன? சொல்லு பேபி. அம்மா உன் கூட இருக்கேன், உன் பக்கத்திலே இருக்கேன். ஒன்னும் ஆகாது. போலீஸ் அங்கிள் கேக்குற கேள்விக்கு மட்டும் பதில் சொல்லு. சொல்லு பேபி. அப்பா, எங்க இருக்கீங்க அப்பா? அப்பா, அது வந்து இன்ஸ்பெக்டர், அது வந்து இந்த மாதிரி கூட இருக்கலாம் இல்லையா? எனக்கு தோணுறத சொல்றேன். மானஸ் ஸ்கூலுக்குள்ள போயிருக்கான். அவன் கிளாஸுக்குள்ள கேஷுவலா என்டர் ஆகும் போது அவனை உள்ள தள்ளி யாரோ விளையாட்டுக்க கதவை பூட்டி விட்டுருக்கலாம். இதான் நடந்திருக்கும் நான் நினைக்கிறேன். ஆக்சுவலி அதான் நடந்திருக்கும். சின்ன பசங்க பண்ணிருப்பாங்க சார். இல்ல,
மானச எந்த ஒரு சின்ன பையனும் தள்ளி விடல. நீ யாரு? அண்ட் இதெல்லாம் உனக்கு எப்படி தெரியும்? என்னோட பேர் குஷி. நான் மானஸோட நெய்பர். நாங்க ஒரே ஸ்கூல்ல தான் படிக்கிறோம். என்னால ஷோர்லி சொல்ல முடியும், மானஸ எந்த ஒரு சின்ன பையனும் தள்ளி விடல. ஏன்னா இந்த விஷயம் நடக்கும்போது ஸ்கூல் டைம் முடிஞ்சது. ஸ்கூல்ல இருந்து எல்லா பசங்களும் போயிட்டாங்க. அண்ட் இந்த விஷயத்த என்னோட ஃப்ரெண்டு தான் எனக்கு சொன்னான்.